நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்றம் இன்று கூடிய நிலையில் மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி மீது தரமற்ற விமர்சனங்களை முன்வைத்ததாக பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. என்ன விவரம் கணபதி? எதிர்த்து என டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அந்த சமயத்திலே அங்கே சில காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு தவக்குழி தோண்டப்படும், இன்றில்லாவிட்டால் நாளை தோண்டப்படும் என முழக்கம் எழுப்பியதாகவும் அதை பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்கள் ஆதரித்ததாகவும் குற்றம் சாட்டினார்கள். ஆகவே மிகவும் தரமற்ற முறையிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரசியல் செய்கிறார்கள். பிரதமர் மோடி எப்போதும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களை எதிரியாக நினைப்பதில்லை, போட்டியாளர்களாக மட்டுமே நினைத்து பாஜக செயல்படுகிறது என்று பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்து இப்படி குறைவான விமர்சனங்களை முன்வைத்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் பாஜகவை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள். இதன் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டு அவைகளும் 12 மணி வரை முடங்கியிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி இத்தகைய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக சார்பாக மாநிலங்களவையிலே ஜே.பி. நட்டா மற்றும் மக்களவையிலே கிரண் ரிஜிஜு ஆகியோர் வலியுறுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பதிலளிக்க முற்பட்டதை தொடர்ந்து கடும் குழப்பம் உண்டானது. கூச்சல் குழப்பங்களுக்கிடையே இரண்டு அவைகளும் தற்போது முடங்கி இருக்கின்றன. நாடாளுமன்ற இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. காங்கிரசினுடைய ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் மோடி மீது தரமற்ற விமர்சனம் வைக்கப்பட்டதாக புகார் தெரிவித்து பாஜக தலைவர்களும் கண்டனத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இன்றைய தினம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்கு திட்டம் இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் வேறு என்ன விஷயங்கள்லாம் முன்வைக்க போறாங்க? இன்று மாநிலங்களவையிலே தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது. ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த விவாதம் இன்று தொடரும் என அலுவல் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே மக்களவையிலே கேள்வி நேரம் மற்றும் மசோதாக்களை பரிசீலிப்பதற்கான நேரம் ஆகியவையும் இன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சென்ற வாரத்திலே வந்தே மாதரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சீராய்வு தொடர்பான விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் இந்த வாரத்திலே மசோதாக்கள் மீதான விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படும், பரிசீலனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே கடும் மோதல் ஏற்பட்டு அதன் காரணமாக இரண்டு அவைகளும் 12 மணி வரை முடங்கியிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி கணபதி.